நீங்கள் என்னை மாட்சிப்படுத்தும் போது நானும் உங்களை மாட்சிப்படுத்துவேன். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்னையினுடைய திருத்தலத்தை தேடி ஆவலோடு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இந்த அருமையான தருணத்திலே அன்னை ஆரோக்கிய தாயின் வழியாக மாட்சிப்படுத்த ஆசிக்கின்றார். எப்படி அந்த மாட்சிமையை பெறுவது என்பதை இன்றைய இறை வார்த்தைகள் வழியாக சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நற்செய்தி இன்றும் நாளையும் தொடர்ந்து ஒரு சில நாட்களுக்கு வரக்கூடிய இந்த யோவான் நற்செய்தி 17வது அதிகாரமானது ஆண்டவருடைய ஒரு உன்னதமான சிறப்புமிக்க ஜெபமாக கருதப்படுகிறது. ஒரு சிலர் இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் குருத்துவ ஜெபம் என்று சொல்லுவார்கள். உண்மையிலேயே ஆண்டவர் நமக்காக ஜெபிக்கிறார். எப்படி இந்த நற்செய்தி நமக்கு விளக்கப்படுகிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிலை வாழ்வை பற்றி நமக்கு எடுத்துரைக்கின்றார். எல்லா மனிதர்களும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய விருப்பமான ஒன்று நிலை வாழ்வு. எல்லோருக்குமே ஆசைதான். அந்த நிலை வாழ்வு என்றால் என்ன? இது ஆதாம் முதல் நோவா வரை பல நூற்றாண்டுகள் வாழ்ந்த வாழ்க்கை அல்ல, அல்லது எதிர்காலத்திற்கான ஒரு நிலைப்பாடும் அல்ல. மாறாக இது நிகழ்காலத்திலே ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய பிரசன்னத்தை, கடவுளுடைய உடன் இருப்பை நாம் உணரக்கூடியதாக மாறுகிறது. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெள்ளத் தெளிவாக விளக்குகின்றார். நிலை வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் தெளிவாக சொல்லக்கூடியது உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. இதை எப்படி புரிந்து கொள்வது? நாம் ஓசையா 6:6 பார்க்கின்றோம். அதனுடைய விளக்கமானது ஆழ்ந்த நெருக்கமான உறவை குறித்து காட்டக்கூடியதாக அமைகிறது. அப்படி என்றால் கடவுளோடு நாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இயல்பான அன்றாட உறவானது அவர் நம்மிலே ஒவ்வொரு நாளும் வாழ்கிறார் என்பதை நிலைப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அந்த நிலை வாழ்வை இங்கே வாழ்ந்து காட்ட ஆரம்பிக்கின்றோம். அதற்கு அருமையான வழியாகத்தான் 3 செயல்பாடுகள் நடைபெறுகிறது. மாட்சிப்படுத்துதல். கடவுள் மாட்சிப்படுத்தப்படுகின்றார். மகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் மாட்சிப்படுத்தப்படுகின்றார். அவருடைய பிள்ளைகளாகிய மக்களும் மாட்சிப்படுத்தப்படுகிறார்கள். கடவுள் எப்படி மாட்சிப்படுத்தப்படுகிறார் என்றால், இதோ அவருடைய மகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுபவர்கள் கடவுளை மாட்சிப்படுத்துகின்றார்கள். அப்படி என்றால் உண்மையான ஒரே கடவுளாக்கிய அவரை முழுக்க முழுக்க ஏற்றுக்கொண்டு அறிந்து கொண்டு
அவருக்கு ஏற்ப வாழ்வதுதான் அந்த கடவுளை மாட்சிப்படுத்தக்கூடிய செயலாகும். அவருடைய மகனாக்கிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்படி மாட்சிப்படுத்துவது என்று பார்த்தால், நாம் சந்திக்கக்கூடிய நம்முடைய குடும்பங்களிலே இருக்கக்கூடிய நம்முடைய அருகாமையிலே வாழக்கூடிய அனைவரையும் நாம் மாட்சிப்படுத்த வேண்டும். அப்படி என்றால் யாரையுமே நாம் தரம் குறைந்தவர்களாக எண்ணிவிடக்கூடாது. ஒவ்வொரு மனிதரும் அந்த உன்னத கடவுளின் சாயலை தாங்கி இருப்பதால் பெருமை மிக்கவர்கள். ஆகவே யாரை பற்றியும் நாம் தவறாகவும் சிந்தித்து விடக்கூடாது, பேசிவிடக்கூடாது, அவர்களை தவறாக நடத்தியும் விடக்கூடாது. அப்படி என்றால் நாம் சகோதர சகோதரிகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அன்பு செய்கின்றோம். அப்படி அவர்களை நாம் கௌரவிக்கின்ற பொழுது, அவர்களை வாழ்த்துகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே வாழ்த்துகின்றோம். அப்படி அவரை நாம் வாழ்த்துகின்ற பொழுது ஆண்டவர் நம்மையும் வாழ்த்துகின்றார், ஆசீர்வதிக்கின்றார், மாட்சிப்படுத்துகின்றார். இதை அருமையாக புரிந்து கொள்வதற்கு ஒரு சிறு நிகழ்வு. ஒரு முறை வீட்டிலே ஒரு பெண்மணியானவர் தன்னுடைய வீட்டை வழக்கம் போல சுத்தம் செய்தாலும் அன்று விசேஷமாக ஒரு அறையையும் அருமையாக தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார். பக்கத்திலே இருந்த 10 வயது மகன் அம்மாவை பார்த்து கேட்கின்றான், இன்னைக்கு என்னம்மா விசேஷம், இவ்வளோ அருமையாக இந்த அறையை எல்லாம் ரூமையெல்லாம் அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே என்ன என்று கேட்கின்றான். அப்பொழுது சொல்கின்றார், விருந்தினர்கள் நம்முடைய வீட்டுக்கு வரப்போகின்றார்கள் என்று. அப்படியா, அவங்க வரும்போது கிஃப்டெல்லாம் கிடைக்குமா என்று கேட்கின்றான். தாராளமாக உனக்கு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க என்று சொல்லுகின்றார். திடீரென்று அவன் ஒரு கேள்வியை கேட்டான். அவங்களே ஆடி போயிட்டாங்க. என்னது, சரி விருந்தினர்கள் வர்றதுக்கே இவ்வளவு அருமையாக ரூமை ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்னார் வந்தார்னா என்ன பண்ணுவீங்க? உங்கள் வீட்டுக்கு எஸ்னார் வர்றார், என்ன பண்ணுவீங்க? கேட்ட உடனே சொல்கிறாங்க, இன்னும் நல்லா அருமையாக அரேஞ்ச் பண்ணுவேன், ஏற்பாடு பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, கொஞ்ச நேரம் சென்று திருப்பி கேட்குறான், சரி வர்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கேயே நான் தங்கிடுறேன், நான் இங்கே வீடு எனக்கு பிடிச்சி போச்சு, வேறு எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தங்கிடுறேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? தாராளமாப்பா, அதுக்காகத்தானே நான் காத்துட்ருக்கேன், ஆண்டவர் இங்கேயே தங்கட்டும் என்று சொல்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரணுமா? இங்கே ஆரோக்கிய அணையினுடைய திருத்தலத்தை தேடி வந்திருக்கீங்க. உங்களுடைய வீடுகளுக்கு, உங்களுடைய உள்ளத்திலே அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய எந்த சகோதர சகோதரனையும், பார்க்கக்கூடிய மனிதரையும் கடிந்து பேசாதீர்கள், கோபப்படாதீங்க, அன்பாக பேசுங்க. நிச்சயமாக அங்கே ஆண்டவரை பார்க்கலாம். அவர்களை தவறு செய்தாலும் கூட அந்த சகோதர சகோதரனை மன்னித்து அவர்களை அன்பு செய்யுங்கள், அவர்களிடத்திலே பாசமாக பழகுங்கள். அப்போ உண்மையிலேயே அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வீட்டுக்கு வருவார். உங்களுடைய வீட்டிலேயே அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தங்கி உங்களை மாட்சிப்படுத்த வேண்டும், நிலை வாழ்வை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு அருமையான காரியம். அன்னையினுடைய திருத்தலத்துக்கு வந்திருக்கீங்க, இங்கேயே
உங்களுக்கு பிடிக்காத உங்களுடைய ஊர்லேயோ குடும்பத்திலேயோ வீட்டிலையோ இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபரையாவது நீங்கள் மன்னித்து அந்த அன்னையிடத்திலே அவருக்காகவும் ஜெபியுங்கள். அன்னையே, நான் அவர்களை மன்னித்து விடுகின்றேன். எத்தனையோ கஷ்டங்களை துன்பங்களை எனக்கு கொடுத்திருக்கலாம், காயங்களை எனக்கு ஏற்படுத்தி இருக்கலாம், என்னுடைய உள்ளத்தை உடைத்திருக்கலாம், உணர்வுகளை புண்படுத்தி இருக்கலாம், எனக்கு தீமை செய்து கொண்டே இருக்கலாம். கொஞ்சம் மன்னிக்கிற கஷ்டமாக தான் இருக்குது அம்மா. ஆனாலும் உம்முடைய அன்பு மகனாக மகளாக நான் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை மாட்சிப்படுத்த, நமக்கு தேவையான வரங்கள் அத்தனையும் அள்ளி கொடுக்க காத்து கொண்டு இருக்கின்றார். கரங்களை விரித்து காத்து கொண்டு இருக்கின்றார். ஒரு சிறிய ஜெபம் சொல்லுவோமா? கண்களை மூடி ஜெபியுங்கள். அன்பான இறைவா, இதோ உம்முடைய தாயான அன்னை ஆரோக்கிய தாயினுடைய திருத்தலத்தை தேடி வந்திருக்கின்றோம். எங்களுடைய உள்ளங்களிலே எத்தனையோ வேறுபாடுகள், கசப்பு உணர்வுகள், போராட்டங்கள், ஆனாலும் கூட நாங்கள் நிம்மதியை தேடி மகிழ்ச்சியை தேடி உம்மிடத்திலே வந்திருக்கின்றோம். நாங்கள் மற்றவர்களை மன்னித்து அவர்களையும் மாட்சிப்படுத்துகின்ற பொழுது நீர் எங்களை மாட்சிப்படுத்தும். ஆமென்.